நானும் ஃபஸ்ட்டு இதை நம்பினேன். ஆனால் இந்த ரிசர்ச் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் என் நம்பிக்கை தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் நம்பினது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக நம்ம மனசு என்ன பண்ணும் தெரியுமா? நாம் ஃபஸ்ட்டு கேள்விப்படுற அல்லது படிக்கிற ஒரு விஷயத்தை உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே. கொஞ்சம் டைம் ஒதுக்கி நாம் நம்ம மூளையோட பேசணும். மூளையோடு பேசி அந்த இன்ஃபர்மேஷனை கிராஸ் செக் பண்ணாலே பல பிரச்சனையிலேருந்து நாம் தப்பிக்கலாம். ஆனால் நான் உட்பட நிறைய பேர் நம்ம மூளைக்கிட்ட பேசுகிறது கிடையாது. அதுதான் இங்கே மிகப்பெரிய மிஸ்டேக். அதனால தான் வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுன்னு நாம் பார்க்குற விஷயங்களை உடனே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்ம மனசு சொல்கிறத கேட்காம கொஞ்ச நேரம் மூளைக்கிட்ட பேசினாலே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். ஏன்னா நான் அப்படி தான் வெளியில் வந்தேன். நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் MSV. 2013 அலெக்சாண்டர் கோகன் அப்படிங்கிறவர் குளோபல் சயின்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற கம்பெனி மூலியமாக ஒரு பர்சனலைஸ்டு ஆப்பை ரிலீஸ் பண்ணார். அந்த ஆப் ஃபேஸ்புக் மூலியமாக யூசர்ஸ்கிட்ட போக ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 2,70,000 பேர் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் இருக்க குவிஸுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஆப்போட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அதை இன்ஸ்டால் பண்ணவங்களோட டேட்டாவை மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட டேட்டாவையும் சேர்ந்து திருட ஆரம்பித்தது. அதாவது கிட்டத்தட்ட 8 கோடி பேரோட டேட்டாவை இந்த ஆப் மூலமாக திருடினாங்க. அந்த டேட்டாவை வச்சு தான் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சியை பிடிச்சார். பொதுவாக நம்ம ஃபேஸ்புக்கில் என்ன டேட்டா இருக்கும்? நம்ம நேம், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நாம் என்ன மாதிரியான போஸ்ட்டை லைக் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன மாதிரியான பேஜை ஃபாலோ பண்ணுறோம், நம்ம என்ன மாதிரியான கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பர்சனலைஸ்டு விஷயம் என்ன, ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோம், பொலிட்டிக்கலாக எந்த பார்ட்டியோட போஸ்ட்டை நம்ம அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பொலிட்டிக்கலி எந்த பார்ட்டியோட டேட்டாவுக்கு நம்ம அதிகமாக லைக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க திருடி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டேட்டா மூலியமாக நாம் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களே டிசைட் பண்ண ஆரம்பித்தாங்க. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் இந்த பார்ட்டியை பிடிச்சி தான் ஓட் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. இல்லை, அந்த பார்ட்டியை நமக்கு பிடிக்கிற மாதிரி நம்மக்கிட்ட கொண்டு வராங்க. நம்மளை மேனிப்புலேட் பண்ணி அந்த பார்ட்டி பக்கம் நம்மளை ஸ்டாண்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதுதான் இப்போ உலகத்துலேயே இருக்க மிகப்பெரிய த்ரெட். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு பார்ட்டியை பிடிக்காது, இல்லை ஒரு ஐடியாலஜியை பிடிக்காது. இந்த பார்ட்டியோ இல்லை இந்த ஐடியாலஜியோ வளர்ந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம நம்புவோம். ஓகேங்களா? அப்போ அது ரிலேட்டடான விஷயங்களை ஃபேஸ்புக்கில் எங்கேயாவது நம்ம ஷேரோ லைக்கோ பண்ணியிருப்போம். ஓகே, இப்போது அந்த பார்ட்டிக்கு அகென்ஸ்டான விஷயங்களை நமக்கு அனுப்ப ஆரம்பிப்பாங்க. ஃபேக் நியூஸாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். நாமளும் என்ன பண்ணுவோம், அது நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதாலேயே அதை அனலைஸ் பண்ணாமல் ஷேர் பண்ண ஆரம்பிப்போம், நம்ப ஆரம்பிப்போம். அதோட விளைவு தான் பொலிட்டிக்கலி நாம் நமக்கு விருப்பமான ஒரு ஸ்டாண்டை எடுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்குது. இப்போ தான் நம்ம எல்லா ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாத்துக்கும் அக்சஸ் கொடுக்குறோமே. ஸோ நம்மளோட டேட்டாவை அக்சஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடுவோம். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அமெரிக்காவில் நடந்து ட்ரம்ப் ஆட்சியை பிடிச்சா என்ன, அதையே நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அமெரிக்காவில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில், தமிழ்நாட்டில் இப்படியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, இனியும் நடக்கும். அதை தவிர்க்க முடியாது. இங்கேருந்து எஸ்கேப் ஆக ஒரே வழி நம்ம புத்திசாலியாக மாற்றிக்கிறது மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் ஜாதி, மதம்னு பல உள்ளூர் பிரச்சனைகள்னு பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்தியாவில் ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நம்மளோட டேட்டாவை வச்சு நமக்கு பிடிக்காத, நம்ம பயப்படக்கூடிய பல தகவல்களை ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமாக நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மைண்டு என்ன பண்ணும், அதை நம்ப ஆரம்பிக்கும். நான் முதற்கொண்டு நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோன்னா, இப்படி தான் போய் அந்த ட்ராப்பில் சிக்கிக்கிறோம். நம்ம மனசு சொல்கிறத கேட்குறோம். ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம பிரெயினோட பேசணும், கிராஸ் செக் பண்ணணும். அதை நிறைய பேர் செய்கிறதே கிடையாது.
இனிஷியலாக நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இந்த ரிசர்ச் பேப்பரை படித்ததுக்கப்புறம் ஓகே, நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நமக்கு வர எல்லா தகவலையும் நம்பக்கூடாது, ஈவந்தோ அது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் நம்மளை ஹாப்பி ஆக்கினாலும் அந்த இன்ஃபர்மேஷனை அவ்வளவு ஈஸியாக நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்தேன். அதனால் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ட்ராப்பில் நான் இப்போ சிக்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் ஒரு காலத்தில் இந்த வைரல் ரீல்ஸை நிறைய பார்த்து ஷேர் பண்ணேன். ஒரு ஸ்டேஜில் ஷாக்கிங் ஆகி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரீசன், இப்படியான விஷயங்கள் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதால். ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேங்க. நாம் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக 3 டைம்ஸ் கேள்விப்பட்டோம்னாலோ படித்தோம்னாலோ அதை உண்மை நம்பிடுவோம். அப்படி தான் நாம் தொடர்ச்சியாக இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு பார்ட்டிக்கு ஃபேவரான ரீல்ஸை நீங்கள் கண்டினியூஸாக 3 டைம்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த பார்ட்டிக்கு ஃபேவராக ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி தான் இப்போ சமீபமாக நடந்த ஒரு எலெக்ஷனில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபேவராக ஏகப்பட்ட ரீல்ஸ். சோசியல் மீடியா அல்காரிதம் என்ன செய்யும், நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது இவனுக்கு அது பிடிச்சிருக்குன்னு அதை நம்பி அந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப ஷேர் பண்ணும். ஸோ நமக்கு ஒரு பார்ட்டிக்கு ஃபேவரான விஷயங்கள் திரும்ப 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 நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கூட இப்போ இன்ஸ்டாகிராம் பாருங்கள், ஒரு குக்கிங் வீடியோ மட்டும் பாருங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு குக்கிங் வீடியோவே வந்துக்கிட்டு இருக்கும். டிஎம்கே சம்மந்தமாக ஒரு வீடியோ பாருங்கள், திரும்ப திரும்ப உங்களுக்கு டிஎம்கே ரிலேட்டடான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதே தான் எல்லா பார்ட்டிக்கும். ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயத்தில் பிஜேபி, திமுக, தாவேக, அதிமுகன்னு எந்த கட்சியுமே பாகுபாடு பார்க்காம ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. நாம தான் கவனமாக இவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகணும். 2021 எலெக்ஷனில் ஃபேக் எக்ஸிட் போல் வீடியோஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. 2024 எலெக்ஷனில் லோக்சபாவில் பேசின மாதிரி ஒரு எடிட்டட் ஸ்பீச்சஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆச்சு. 2026 எலெக்ஷனில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமாக ஒரு ப்ரொபகேண்டா கன்வே ஆச்சு. இது எல்லாமே நாம் கவனிக்கணும். ஏன்னா கட்சிகள் மாறினாலும் காட்சிகள் ஒன்று தான், அவங்களோட டார்கெட் நாம தான். அதெல்லாம் சரி, இனிமேல் கவனமாக இருக்கும். ஆனால் எது ஃபேக் நியூஸ்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு எந்தவித சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தாலோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலோ இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷனோட சோர்ஸ் என்னன்னு பாருங்கள். சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்பலாம். எவ்வளவு தேடியும் சோர்ஸே கிடைக்கல அப்படின்னா அது ஃபேக் நியூஸ். 2வது பாயிண்ட், அந்த இன்ஃபர்மேஷனோட அந்த வீடியோவோட டேட் என்னன்னு பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை பீகாரில் இந்த ஊரில் நேற்று இப்படி ஒரு விஷயம், இந்த ரிலீஜியனுக்கு அகேன்ஸ்டாக இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, கலவரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரும். நாம் உட்காந்து தேடி பார்த்தோம் அப்படின்னா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும். அந்த இன்சிடெண்ட்டோட மோட்டோவும் வேறு ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அதை பொலிட்டிக்கலி லிங்க் பண்ணி இப்போ நடந்த மாதிரி நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதை நம்ம நம்பக்கூடாது. 3rd பாயிண்ட், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்ல, எய்தர் உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக வந்திருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் யாராச்சும் ஷேர் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு யோசிங்க. யார் மூலியமாக வந்துச்சுன்னு யோசிங்க. அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. இப்படி நீங்கள் யோசித்தாலே அந்த இன்ஃபர்மேஷன் சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு உங்களால் எடுக்க முடியும். 4th பாயிண்ட், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த நியூஸை கவர் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாம் இண்டிவிஜுவல் பர்சன், தனி மனிதன். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு டீம் இருக்கும். அவங்க எந்த நியூஸையும் உடனே நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்டேட் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக ஒரு டீம் இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு அவங்க பேசுவாங்க, இது கரெக்டான கிராஸ் செக் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்தான் அது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த நியூஸை, அந்த இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ஷேர் பண்ணிங்களா, இல்லை அதை உண்மைன்னு நம்பி ஷேர் பண்ணிங்களா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனலைசேஷன் நீங்களே பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மனசு என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்பும், அதை தான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வீடியோஸ் நிறைய பார்ப்பேன் யூடியூப்பில். எனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருந்தாலும்
அதை ஒட்டி பேசுகிற கெஸ்ட்டோட வீடியோஸை நான் ஒன்று பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அகெயின்ஸ்டான ஐடியாலஜி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீடியோஸை ஒரு 5லேருந்து 10வது நான் செக் பண்ணி பார்ப்பேன். அப்போ தான் நாம் யோசிக்கிற விஷயத்துக்கு மாறாக இன்னொரு ஆங்கிளாக அவங்களால வைக்க முடியும். அதை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி ஓகே நம்ம ஸ்டாண்டு கரெக்டு இல்லை தப்புன்னு ஒரு டெசிஷன் வர முடியும். ஸோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அதை நம்பணும்னு அவசியம் இல்லை, அதை ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, நான் உங்களை எந்த அரசியல் கட்சியையும் சப்போர்ட் பண்ண சொல்லலை, அதே மாதிரி எந்த அரசியல் கட்சியையும் அப்போஸ் பண்ணவும் நான் சொல்லலை. நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான். ஃபேக் நியூஸை நம்பி வாக்களிப்பதும் சொசைட்டியில் ஒரு இன்ஸ்டேபிள் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதும் நமக்கே பிரச்சனையாக முடியும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இன்ஃபார்ம்டு பர்சன், எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சனை எந்த ப்ரொபகேண்டாவும் அசைச்சு பார்க்க முடியாது. ஸோ நாம் இன்ஃபார்ம்டு பர்சனாக, விஷயம் தெரிஞ்ச பர்சனாக இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணுமே தவிர இந்த ப்ரொபகேண்டா கிடையாது. பொதுவாக உண்மையை விட பொய் தான் வேகமாக பரவும். ஓகேங்களா, உண்மை கொஞ்சம் ஸ்லோவாக தான் பரவும். அப்படி வேகமாக பரவுகிற பொய் நம்ம சொசைட்டியில் பல பிரச்சனைகளை உருவாக்கும். அது நமக்கே பிரச்சனையாக முடியும். அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்க தகவல் சரியான்ட்டு உங்கள் மூளையோட கொஞ்சம் நேரம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது சரின்னு பட்டால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்காஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.